அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆன்லைன் ராமர் டிவியிலிருந்து நட்சத்திர ஜோதிடர் கருமுருகானந்தம் பேசுகிறேன். இரவு 7 மணிக்கு டெய்லி 10 நிமிடம் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்கணும். இப்போ எடுத்திருக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை. சில பேருக்கு 8 வயசில் வரும், சில பேருக்கு 30 வயசில் வரும், சில பேருக்கு 25 வயசு வரும். குட்டி சுக்கிரன் வெட்டி சுக்கிரன் சொல்லுவாங்க. சுக்கிர திசை சார் அவனுக்கு நல்லா இருக்கான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு ஜோதிடத்தில் சொல்ற ஒரு விதிகள், அவ்வளவுதான். சுக்கிரன் நல்லா இருந்தாருன்னா அவருக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்துருவார். அதே சுக்கிரன் ஒரு கெட்டு போயிருக்காரு, கண்ணியில் இருக்காரு அப்படின்னு நீசம், மீனத்தில் இருக்காருன்னா உச்சம். அப்போ சுக்கிரன் ஒரு மனிதனுக்கு நல்லா, ஆண்களுக்கு நல்லா இருந்தால் தான் சார் திருமணமோ, அவன் ஒரு லெக்ஸரியாவோ, அவனுக்கு வீடு வாகனம் கால்நடைகள் இதெல்லாம் அவனுக்கு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சுக்கிரன் பாவிகளால் பார்க்கப்படுறதும் அல்லது நீசமாகிறதும் அல்லது முடக்கு நட்சத்திரத்தோடு போய் உட்கார்ந்து அமர்றதோ அல்ல அந்த பாவகத்தில் அமர்றதோ, அதே போல் ராஜகேதுக்கள் சுக்கிரனோடு அமர்றதோ, பாவகிரகங்கள் சுக்கிரனோடு அமர்றதோ ஒரு பாதிப்பை கொடுக்கும். கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு பாதிப்பை கொடுக்கும். சார் ரொம்ப பேருக்கு திருமணமே ஆகலை சார். 35 வயசு 36 வயசு ஆயிடுச்சு சார். மேசராசிக்காரங்க சார், 2 7 சுக்கிரன் சார், திருமணமே ஆகலை சார். அப்படின்னா அவங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர தசை நடக்குது சார், திருமணமே ஆகலை சார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாதிப்புல தான் அவர் இருப்பார். அப்ப என்ன பண்ணணும்? வாழ்வியல் பரிகார முறையில முச்சக்கொட்டை தானம் பண்ணணும். சுக்கிரனுடைய தானியம் முச்சக்கொட்டை. அதை தானம் பண்ணணும். அடுத்து என்னன்னா, இயலாத கன்னி பெண்களுக்கு பாவட தாவணி வாங்கி வெள்ளிக்கிழமை நாள். அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக திருமணமே ஆகலை சார், நான் செவ்வாய் தோஷம் கழிச்சுட்டேன், இந்த மாதிரி 1-4-7-10 சனி பகவான் இருக்காரு, நான் காசிக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் சார், இன்னும் திருமணமே ஆகலை சார் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நேராக சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை நாள்ல உழவார பணி செய்யணும். தொடர்ந்து 7 வாரம் செய்யும். ஞாயிற்றுக்கிழமை செய்யும். அது ராகு காலத்துல செஞ்சாலும் சரி, அல்லது ஞாயிற்றுக்கிழமை எப்போ வேணாலும் செய்யலாம். புரியுங்களா? அதே மாதிரி ஆண் நாய்களுக்கு உணவளிப்பது, ஆண் நாய்களுக்கு உணவளிச்சாவே திருமணம் உங்களுக்கு கைகூடும். அடுத்து என்ன பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை நாள்ல சிதம்பரம் நடராஜர் கோவில், செவ்வாய்க்கிழமை நாள்ல காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் ஆலயம், அங்கு சென்று உழவார பணி செய்வது. சக்கர பொங்கல் தானம் கொடுக்கும். ஜூவுக்கு சென்று புலிகளுக்கு உணவு கொடுக்கும். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம். உங்களுடைய வாழ்க்கையில திருமணமோ அல்லது லக்ஸரி வாழ்க்கை, ஒரு நல்ல காரு, நல்ல வீடு,
நல்ல வாகனங்களை வச்சுக்கிறதுக்கு இந்த சுக்கிரனுடைய காரகத்துவம் நல்லா இருந்தாலும் அதெல்லாம் கிடைக்கும். அப்ப சித்திரகுப்தர் ஆலயம் செவ்வாய்க்கிழமை நாள்ல அங்க சென்று சர்க்கரை பொங்கல் தானம் கொடுத்து அங்கே இந்த கோயிலுக்கு உழவார பணி செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோவில் திங்கட்கிழமை நாள்ல சென்று சீத்தாப்பழம் தானம் கொடுத்து பெருமாள் கோவில்ல உழவார பணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். சார் எனக்கு மேசத்துல சுக்கிரன் இருக்கார் சார், திருமணமே ஆகலை சார் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழ்வியல் பரிகாரம் வெள்ளிக்கிழமை நாள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முடி திருத்தும் நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சிசர் கட்டிங் வாங்கி முடி திருத்தும் நபர்களுக்கு சிசர் கட்டிங் வாங்கி. ரிசர்வத்தில் இருக்கார் சார் அப்படின்னா மூக்கு கண்ணாடி வாங்கி வெள்ளிக்கிழமை நாள் இதெல்லாம் செய்யும். கண்ணாடி வாங்கி. மிதுனத்தில் இருக்கார் சார் அப்படின்னா காதுல பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதே வெள்ளிக்கிழமை நாள் தான் வாங்கி. காதுல பிரச்சனை அல்லது மூக்குல பிரச்சனை, சைனஸ் ப்ராப்ளம் அல்லது தோள்பட்டையில பிரச்சனை, அந்த உயிர் காரகத்துவத்திற்கு அந்த உதவும் பொழுது கண்டிப்பாக அந்த பாதகம் வேலை செய்து உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான அனைத்து வேலையும் செய்யும். கடகத்தில் இருக்கார் சார் வெள்ளிக்கிழமை இருதயம் சார்ந்த நபர்களுக்கு உதவும். ஒரு மாத்திரைகளோ அல்லது எதுவும் ஒன்று வாங்கி கொடுக்கும். சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கார் சார் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாளில் அடிவயிறு சம்பந்தமா அல்லது மேல் வயிறு சம்பந்தமா உள்ளவங்களுக்கு மேல் வயிறு சம்பந்தமா நுரையீரல் அல்லது கல்லீரல் கணையம் இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்க வெள்ளிக்கிழமை நாளில் உதவும் பொழுது திருமணம் சார்ந்த அந்த தடை உங்களுக்கு விடும். கண்ணியில் இருக்கார் சார், கண்ணியில இருக்கார் சார், என்ன சார் பண்ணலாம்னா அடிவயிறு சம்பந்தமா, இரணியம் சம்பந்தமா, அடிவயிறு சம்பந்தமா, யூட்ரஸ் சம்பந்தமா அவங்களுக்கு உதவும் வெள்ளிக்கிழமை நாள்ல. அடுத்து துலாத்துல இருக்காரு சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்காரு, இன்னும் கல்யாணமே ஆகும். சிறீரகம் சம்பந்தமான நபர்களுக்கு பாதிப்பு உள்ள நபர்களுக்கு வெள்ளிக்கிழமை நாள்ல உதவும். விருச்சிகத்துல இருக்கார் சார் அப்படின்னா மூல சம்பந்தமா மர்மஸ்தானத்துல பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்க உதவும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை. தனுசுல இருக்கார் சார் அப்படின்னா தொடை சம்பந்தமான பிரச்சனை, கால் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்க வெள்ளிக்கிழமை நாள்ல உதவி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திருமண தடை விழும். மகரத்தில் இருக்கார் சார் சுக்கிரன் அப்படின்னா முட்டிக்கால் சம்பந்தமான ஓட்டை பந்தய வீராங்கனைகளுக்கு முட்டிக்கால் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் ஓட்டப்பந்தய வீராங்கனைகளுக்கு உதவுனாலே தனுசு மகரம் கும்பம் மீனம் 4 வேலை செய்யும். கும்பத்தில் இருக்கார் சார் கணுக்கால் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு உதவி வந்தீங்கன்னா திருமணம் நடக்கும். மீனத்தில் இருக்கார் சார் உச்சம் பெற்றிருப்பார், உச்சம் பெற்றும் எனக்கு கல்யாணம் நடக்கல சார் அப்படின்னா ஓமினி பஸ் டிரைவர்களுக்கு செப்பல் வாங்கி. இதெல்லாம் வந்து எப்போ நம்ம செய்கிறோமோ வெள்ளிக்கிழமை செய்கிறோம்னா 7 வாரம் செய்யும்.
தொடர்ந்து ஏறுவார். செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சுக்கிரன் தடை தாமதங்களை விலக்கி உங்களுக்கு திருமணத்தை கொடுப்பார் என்பதை சொல்லி நீங்கள் ஆன்லைன் ராமர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று சொல்லி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.